தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கடவுள் தம் திருமைந்தன் இயேசுவின் மூலமாய் நமக்கு அளித்திருக்கின்ற நற்செய்தியின் ஒரு பகுதியை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்குரிய அன்பர்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்திலே எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களை அறிவிக்கின்றேன். தூய யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே அதன் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு எவ்வாறு கோருகின்றார்: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அன்புக்குரியவர்களே, அதே அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்ளுவேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என குறிப்பிடுகின்றார். விண்ணக தந்தை வாழும் இடத்தையும் அந்த சூழ்நிலையையும் நமக்கு இறைமைந்தன் இயேசுதான் காட்டித் தருகின்றார். அதற்கு என்ன காரணம் என்றால், அதே யோவான் அருளப்பர் எழுதின நற்செய்தி நூலிலே அதன் முதல் அதிகாரத்திலே அருளப்பர் அழகாக குறிப்பிடுகின்றார். 2ஆம் வசனத்திலே வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. இறைமைந்தனாய் இயேசுவாய் அன்னை மரியாளின் மைந்தனாய் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பு, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு அவர் தந்தையாம் கடவுளிடம் இருந்தார். அவரை கொண்டுதான் தந்தையாம் கடவுள் அனைத்தையும் படைத்தார் என இந்த பகுதியில் குறிப்பிடுகின்றார். தந்தையிடம் இருந்தவர், தந்தையிடமிருந்து வந்தவர்தான் அந்த தந்தை இருக்கும் இடத்தின் சூழல்களை நமக்கு காட்டித்தர முடியும், கற்றுத்தர முடியும் என்பதும் உண்மையான காரியம். ஆகவேதான் இயேசு சொல்லுகின்றார், என்னாலே அன்றி வேறு எவரும் உங்களை இந்த விண்ணரசுக்கு அழைத்து சென்று விட முடியாது. அவர்கள் ஏதோ விதத்தில் நல்லவர்கள், சிறந்தவர்கள், புனிதர்கள் என்ற தகுதிக்கு உடையவர்களாக இருக்கலாம் என்றாலும் விண்ணரசிலிருந்து வந்த இறைமைந்தனாகிய நான் மாத்திரமே அந்த விண்ணரசுக்குள் செல்வதற்கும் மற்றவர்களை அந்த விண்ணரசுக்கு கொண்டு செல்வதற்கும் தகுதியும் உரிமையும் உடையவனாய் இருக்கின்றேன் என்பதை இயேசு குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின அதே நற்செய்தி நூலிலே 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வரும்போது இயேசுவின் தாயாகிய அன்னை மரியாள் அவர்கள் அந்த திருமண வீட்டில் இருந்த பணியாளரிடம் இப்படி கோருகின்றார்கள்: இயேசு உங்களுக்கு சொல்லுவது எல்லாம் செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு சொல்லுவது எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். காரணம், இந்த இறைமைந்தன் இயேசுவை அவர்கள் பெற்றதற்கு முன்பதாகவே ஒரு வானதூதர் வந்து, கடவுளின் வல்லமை தூய அருள்மேல் உன்மேல் வரும், ஆகவே நீ ஒரு தூய குமாரனை பெற்றெடுக்கப் போகின்றாய், அவர் மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவராக இருக்கப் போகின்றார் என்று ஒரு அருள் வாக்கை சொல்லி
அதன் அடிப்படையில் இயேசுவை அவர்கள் பெற்றெடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சுமார் 12 வயதாகும்போது இயேசு திருக்கோவிலிலே பண்டிகைக்கு வந்து அங்கேயே தங்கி விடுகின்றார். அன்னை மரியாவும் சூசையும் இயேசு கூட்டத்தினரோடு இருப்பார் என்று நினைத்து வீடு திரும்பி சென்று விட்டார்கள். பாதி வழியில் சென்றபோதுதான் இயேசு நம்மோடு இல்லை, இந்த திருவிழா கூட்டத்தினரோடு இல்லை என்று அறிந்து கொண்டவுடன் மீண்டும் அந்த திருக்கோவிலுக்கு வரும்போது இயேசு அங்கிருந்த இறை பணியாளர்கள் போதகர்கள் மத்தியில் நின்று இறை வேதங்களை குறித்து விவாதித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றார்கள். அப்போது அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள், மகனே, நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும் எவ்வளவு கவலையாய் உன்னை தேடினோம் என்று அவர்கள் சொல்லும்போது இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தைக்கு உரிய காரியங்களில் இருக்க வேண்டுமென்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை லூக்கா நற்செய்தி நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே 49வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்கிறார். ஆம் அன்னையே, நான் சொர்க்கத்தின் இறைவனின் அருளால் உருவாக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அந்த இறைவனின் திருவுளத்தை மனுக்குலத்துக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் என் தந்தைக்கு உரிய காரியங்களில்தான் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று விளக்கம் அளித்ததை கேட்ட அன்னை மரியாள் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். ஆகவேதான் அந்த கானாவூர் கல்யாண நிகழ்விலும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த இயேசு என்னவெல்லாம் சொல்லுகின்றாரோ அதையெல்லாம் செயல்படுத்துங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் முடிந்துவிடும் என்று அருமையாக வழிகாட்டுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு விண்ணரசை காட்டி தந்து அந்த விண்ணரசுக்கு செல்வதற்குரிய வழியையும் மாதிரியையும் இறைமைந்தன் இயேசு நமக்கு காட்டி தந்திருக்கின்றார் என்பதை நாம் மிக முக்கியமாய் கவனத்தில் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியாது என குறிப்பிடுகின்றார். இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாசித்து கேட்டு அதன்படி வாழும்போது, அவர் காட்டிய மாதிரியில் வாழும்போது நாம் அவரை போன்ற புனிதர்களாக மாறுகின்றோம். அவர் இருக்கின்ற இடத்துக்கு செல்லுகின்றோம். அவர் இருக்கின்ற விதமான ஒரு நித்திய நிலையான வாழ்வை நாம் அடைகின்றோம். இந்த மாபெரும் சுவிசேஷம் 2000 ஆண்டுகளை கடந்து உலகம் முழுவதும் கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நற்செய்தி இந்த நாளில் நம்முடைய வாசல் படியையும் தட்டி கொண்டு நிற்கின்றது. இயேசுவாகிய நான் உங்கள் அருகில் வந்திருக்கின்றேன், என் குரலுக்கு செவி கொடுங்கள், என்னை பின்பற்றும் மந்தை ஆடுகளாய் நீங்கள் மாறுங்கள், நான் உங்களை அந்த இறையரசிலே விண்ணரசிலே கொண்டு சேர்க்கின்றேன் என குறிப்பிடுகின்றார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த உலகில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துவிட்டு நாம் மறைந்து விடுகின்றோம். இந்த மண்ணோடு மண்ணாய் நாம் மறைந்த பிறகும் இவ்விதமாக நாம் மீண்டும் வர முடியுமா
என்று ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்திலே நாம் கேட்டுக்கொள்ள முடியும். இறைமைந்தன் இயேசுவை கடவுள் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் பலியாக்கிய பிறகு அவரை மரணத்திலிருந்து மீண்டும் உயிரோடு எழுப்பினார் என்ற செய்தி உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டு கொண்டு வருவதை நாம் அறிந்திருக்கின்றோம். இறைமைந்தன் இயேசுவை மீண்டும் மரணத்திலிருந்து எழுப்பிய இறைவன் அந்த இயேசுவை கொண்டு அந்த இயேசுவின் பின் செல்லுகிற தூயவர்களையும் மீண்டும் உயிரோடே எழுப்புவார் என்பதையும் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி நூலிலே 20வது அதிகாரத்திலே நீங்கள் 35, 36 வசனங்களிலே இயேசு சொன்னார், வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே என குறிப்பிடுகின்றார். இயேசுவை சாவிலிருந்து மீண்டும் உயிரோடு எழுப்பிய இறைவன் இயேசுவின் அடியவர்களையும் உயிரோடு எழுப்பி இயேசு இருக்கின்ற இடத்துக்கு நம்மை கொண்டு செல்ல போகிறார் என்பது எவ்வளவு அற்புதமும் ஆறுதலுமான ஒரு செய்தி பாருங்கள். துன்பமும் துயரமும் சாபமும் நிறைந்த இந்த வாழ்வின் சூழ்நிலையிலிருந்து சாவற்ற மகிழ்வான நிலையான இன்னொரு சூழ்நிலைக்கு நாம் செல்லுவோம் என்றால் அது எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் மனதிலே சிந்தித்து கொள்ள வேண்டும். இந்த உலகிலே சில காலம் வாழ்ந்து இந்த உலகத்தின் நன்மைகளை மேன்மைகளை உயர்வுகளை அடைவதற்கு நாம் உழைக்கின்றோம், துடியாக துடிக்கின்றோம். ஆனால் ஒரு நாள் இந்த வாழ்வை நாம் நிறைவு செய்துவிட்டு முடித்துவிட்டு எதிர்பாராத வேளையில் இந்த உலகை விட்டு ஓடி போகின்றோம். நிலையற்ற இந்த உலகின் வாழ்வுக்காக ஆயுள் முழுதும் உழைத்து நாம் அடைந்த நன்மைதான் என்ன? ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நான் இருக்கின்ற விண்ணக வாழ்வில், நிலை வாழ்வில் உங்களை கொண்டு வாழ வைப்பதற்கு உங்கள் வாசல் அருகே வந்து நிற்கின்றேன். உங்கள் இதய கதவுகளை நான் தட்டி கொண்டிருக்கின்றேன். எனக்கு நீங்கள் இடமளிப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்குள் பிரவேசித்து நான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய உணவை உங்களுக்கு கொடுப்பேன் என குறிப்பிடுவதை திருவெளிப்பாடு நூலிலே 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதோ இயேசு ஆகிய நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோட உணவு அருந்துவார்கள். நிலை வாழ்வுக்குரிய போஜனங்களை உணவை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த வாழ்வு நிலை வாழ்வாய் நித்திய ஜீவனாய் அமையவும் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றேன். ஆகவே நான் உங்கள் உள்ளங்களுக்குள், உங்கள் இல்லங்களுக்குள், உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளுக்குள் நான் வரவே விரும்புகிறேன் என்று சொல்லி ஆவலாய் தட்டி கொண்டு நிற்கின்றார். பல சந்தர்ப்பங்களிலே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் மனிதர்கள் கடினமான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள். பல இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். பல மனிதர்களிடத்திலே போய் விண்ணப்பித்து கொண்டு நிற்கின்றார்கள். இயேசுவாகிய இறைமைந்தனை தவிர அனைவரும் அடக்கத்தலங்களில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக இப்போது உயிருடன் இல்லாத மனிதர்களிடம் இவர்கள் நிலை வாழ்வை தேட முடியுமா? நிலை வாழ்வுக்குரிய காரியங்களை எதையாவது அடைந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது.
நான் மரித்தேன், இறந்தேன், ஆனாலும் இப்போதும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த இறை மைந்தன் இயேசு மாத்திரமே நமக்கு நிலையான வாழ்வுக்கு வழி காட்ட முடியும். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று பறைசாற்றி கொண்டிருக்கின்ற இந்த இறைமைந்தன் இயேசுவுக்கு நாம் உள்ளத்தில் இடம் கொடுப்போமா? இந்த இறைமைந்தன் இயேசுவன் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போமா? இந்த இறைமைந்தன் நமக்கு காட்டி தந்த மாதிரியிலே நாம் வாழுவோமா என்பதை இந்த நாட்களில் நாம் முடிவு செய்தாக வேண்டும். இன்னொரு முறை இந்த உலகத்திற்கு நாம் வந்து வாழப் போவதில்லை. இன்னொரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட போவதில்லை. ஆகவே இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த வாய்ப்பை நாம் சரியாக சிறப்பாக பயன்படுத்தவில்லை என்றால் இதை குறித்து வருந்த வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 25ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் இறைமைந்தன் இயேசு இவ்வாறு கூறுகின்றார். ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீட்டிருக்கின்ற அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறுகின்றார். அதே நேரம் 41வது வசனத்திலே, பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என குறிப்பிடுகின்றார். மனிதர்களை இரு பிரிவாக பிரித்து ஒரு கூட்டத்தாரை இறைவன் உங்களுக்காய் உண்டு பண்ணி கொண்டிருக்கும் இறையரசில் நுழையுங்கள் என்று வாழ்த்தி வரவேற்கின்றார். இன்னொரு பிரிவாரை, நீங்கள் அலகைக்கேற்ப செயல்பட்டீர்களே, அலகையின் செயல்களை செய்தீர்கள் அல்லவா, ஆகவே அலகை இருக்கின்ற இடத்துக்கே செல்லுங்கள் என்று சொல்லி நரகுக்கு அனுப்புகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இந்த உலகில் வாழும் எல்லா மனிதர்களும் இவ்விதமாக இறைவன் முன்பாய் நாம் நிறுத்தப்பட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கொரிந்து சபையாருக்கு தூய பவுலடியார் எழுதின 2வது நிருபத்திலே அதன் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே தூய பவுலடியார் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். இந்த உலகிலே, ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நிற்க வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரும் செயல்களும் வெளிப்படுத்தப்படும். இப்போது ரட்சிக்கிறவராய் இறையரசில் நமக்கு அழைத்து செல்லுகிற நல்லாயனாய் அவர் நமக்கு முன்பு நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒரு நாள் வரும்போது அவர் ஆயனாக இருக்க மாட்டார். அவர் நீதிபதியாக, நியாயாதிபதியாக, நம் செயல்களுக்கு பலன் கொடுக்கிறவராக வருவார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலத்தை நாம் மிக சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்கள் எத்தன்மையுடையதாக இருக்கின்றது என்பதை
இந்த நாட்களில் சிந்தித்து பார்த்து அதை சீர்படுத்த வேண்டிய ஒரு தவணை காலமாகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இதோ நான் விரைவில் வருகின்றேன், அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது என இயேசு குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாட்களில் நம் செயல்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 14ஆம் அதிகாரம் அதன் 33வது வசனத்திலே இயேசு இவ்வாறு கூறுகின்றார், ஒருவன் என் போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது நான் அவர்களுக்குள் வந்து வாசம், அதாவது 14:23, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நாம் சொல்லுவதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்ளுவார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்ளுவோம். இயேசுவின் போதனைகளில் நாம் நடக்கும்போது தந்தையாம் கடவுளே தூய ஆவியராய் வந்து நமக்குள்ளே உறைகின்றார், நம்மை தூய்மைப்படுத்துகின்றார், அலகையின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை செய்கின்றார். தூய இறைவனின் தூய மக்களாய் நம்மை அவர் மாற்றி அமைக்கின்றார் என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை இங்கே நாம் கவனத்தில் கொள்ளுவோமாக. இந்த கடவுளின் தூய ஆவி நமக்குள் வரும்போது நம்முடைய குணங்கள் மாறிவிடுகின்றது. கலாத்திய திருச்சபைக்கு தூய பவுலடியார் புனித சின்னப்பர் சொல்லும்போது 5:22, ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். தூய ஆவியர் நமக்குள் வரும்போது இந்த நற்குணங்கள் நமக்குள் வந்து விடுகின்றது. ஆனால் அலகை என்ற தீயாவி நமக்குள் குடிகொள்ளும் போது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா? நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? அதை அந்த 19வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்றோம். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவை ஆகும். மீண்டும் அந்த பகுதியை கவனிக்கின்றோம். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம். மனிதர்களுக்குள் இருக்கின்ற செயல்களைத்தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் உலகம் முழுவதும், மனுக்குலம் முழுவதும் தூயாவியின் ஆளுகையில் செயல்படவில்லை, தீயாவியாகி அலகையின் பிடியில் சிக்கியிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். அலகையின் பிடியில் சிக்கி அதற்கு ஏற்ற வாழுகின்றவர்கள் அந்த அலகை எங்கே போடப்படுகின்றதோ அங்கே போடப்படுவார்கள் என்ற முக்கியமான காரியத்தை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அலகைக்குரிய செயலை செய்கின்றவர் அலகை இருக்கின்ற இடத்துக்கு செல்லுவார்கள். இறைமைந்தனுக்கு ஏற்ற செயலை செய்தவர்கள் இறைமைந்தன் இருக்கின்ற இடத்துக்கு சென்று அவரோடு நிலை வாழ்வை அனுபவிப்பார்கள் என்பதை எளிதாக நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் நாம் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். இறைமைந்தனை பின்பற்றி அவர் வாக்குகளில் நடந்து அவர் மாதிரியின்படி வாழ்ந்து இறை ஆவியை அனுபவித்து இறை குணங்களோடு வாழ்ந்து புனிதர்களாக மாற விரும்புகின்றோமா? அல்லது உலகின் போக்கிலே சென்று அலகையின் இஷ்டங்களை நிறைவேற்றி
தீய குணங்களுடன் வாழ்ந்து முடித்து அலகை போடப்படும் அக்கினி கடல் நரகுக்கு செல்ல போகின்றோமா என்பதை நாம் தான் தீர்மானித்தாக வேண்டும். இது ஒரு தவணை காலம். நாம் இறைவனையும் இறைமைந்தனையும் புரிந்து கொண்டு இறை அரசுக்கு செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தவணை காலம்தான் வாழ்க்கை என்பது. வேறு எதையும் இங்கே நாம் சாதிக்க போவதில்லை. இங்கிருந்து எதையும் எடுத்து செல்ல போவதும் இல்லை. நம்முடைய செயல்களே நம்மோடு கூட வரப்போகின்றது என்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை இந்த விவிலியம் நமக்கு காட்டித் தருகின்றது. அதை நாம் மறந்துவிட முடியாது. 2000 ஆண்டுகளை கடந்து இறைமைந்தனின் வார்த்தைகள் நம் கரங்களில் இலவசமாக அல்லது எளிதாய் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. காரணம், நம் செயல்களுக்கேற்ற பலன் நம்மோடு கூட வரப்போகின்றது. திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேர் பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என கூறினார். நண்பர்களே, இறைமைந்தன் இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகின்றேன். உங்கள் பாவங்களுக்காக என் கரங்களிலும் கால்களிலும் காயங்கள் ஏற்று உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கிழிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து என் திரு உதரத்தையே உங்களுக்காய் சிந்தி உங்களை மீட்க வந்திருக்கின்றேன். என் மீட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? இந்த மீட்பை நீங்கள் அங்கீகரிக்கப் போகின்றீர்களா என்று அவர் தமது பணியாளர்கள் மூலம் உங்கள் வாயிலுக்கு வந்து நின்று இந்த செய்தியை அறிவித்து கொண்டிருக்கின்றார். இந்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு அவர் இரக்கமும் நீதியும் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். பாவங்களை மன்னித்து ஸ்வரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழிமுறைகளையும் காட்டி தந்து, நானே நல்லாயனாய் உங்களுக்கு முன்பு நடந்து செல்லுகின்றேன், என்னை மாத்திரம் பின்தொடருங்கள், நான் மட்டுமே உங்களை இறையரசில் சேர்க்க முடியும், உங்கள் கவனங்களை வேறு பக்கம் திருப்பி வீணராய் வாழ்வை முடித்து விடாதிருங்கள், என் மேல் மாத்திரம் கண்ணை வைத்து என்னை பின்தொடருங்கள் என்று இந்த ஆபத்தான உலகிலின் சூழ்நிலையிலே பாதுகாப்பாய் நடத்தி செல்லுகின்ற, உலகின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருந்து நடத்துகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நல்லாயனின் சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. நம் வாழ்வை அந்த இறைமைந்தனுக்கு அர்ப்பணிப்போமாக. அவர் வார்த்தை வாழ்வு மாதிரியின்படி வாழ்ந்து புனிதர்களாய் மாறுவோமாக. அந்த விண்ணரசிலே நிலை வாழ்விலே என்றென்றைக்கும் நிலைத்திருப்போமா. கடவுள்தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபம் செய்வமாக. தந்தையாம் கடவுளே, உம் திருமைந்தன் மூலம் எங்களுக்கு அளித்திருக்கின்ற நற்செய்தியை இந்த 2000 ஆண்டுகளை கடந்து இந்த கிராமத்து நண்பர்களோடு பேச எங்களுக்கு அருள் புரிந்தமைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தது, சிறப்பானது, மேன்மையானது என்பதை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். இந்த வாழ்வு இறைமைந்தனோடு நிலை வாழ்வில் வாழ்வதற்கு தகுதியடைகின்ற ஒரு தவணை காலம் என்பதை கடவுள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து நண்பர்களும் அன்பர்களும் தங்களுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிப்பார்களா? இறைமைந்தன் இயேசு காட்டிய வழியில் நடப்பார்களா? இறை ஆவி இவர்களை அலகையின் பிடியிலிருந்து விடுதலை செய்து
தூய புனிதர்களாய் மாற்றுவாராக. இவர்கள் உலகியலில் வாழ்வின் அவசியங்கள் நன்மைகளையும் கடவுள் இவர்களுக்கு வழங்கும்படி மன்றாடுகின்றோம். குறைகளை மன்னித்து நிறை வாழ்வுக்கு வழி நடத்தும். எங்களை தாழ்த்துவோம், மாட்சி மகிமை அனைத்தும் கடவுளுக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம் எங்கள் விண்ணக தந்தையே, ஆமென். அன்புக்குரியவர்கள், சற்று நேரம் இங்கு நிற்கின்றோம். உங்கள் சூழ்நிலையில் ஏதாவது காரியங்களுக்கும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் அழைத்தால், இங்கு வந்தால் இறைப்பணியாய் அதை செய்வதற்கு மகிழ்வுடன் காத்திருக்கின்றோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.